திமுக அப்படிங்கிற கட்சி வரும்பொழுது அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. திமுகவுக்கு எதிராக நான்லாம் பேச மாட்டேங்கிறது நல்லா தெரியும். 3 வேளை சோத்துக்காக 3ஆம் முறை கமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கா? திமுகவுக்கு எதிராக நான்லாம் பேச மாட்டேங்கிறது நல்லா தெரியும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? நாமெல்லாம் காசுக்கு குன்ன கூட்டமா? நாமெல்லாம் காசுக்கு குன்ன கூட்டமா? மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பாத்துங்க. பையன் சார் இந்த பால்சாமி. மணியே மணியின் ஒளியே. என்ன லுக்கூர்ற? சொல்லட்டுமா? சொல்லு. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு. ரொம்ப வீக்கா இருக்க. ஒரு மருந்து, ஒரே மருந்து, அதுல என்னோட எல்லா வியாதியும் குணம் ஆகணும். இந்தாடா அந்த ஒரே மருந்து. இதுதான்டா சாப்பாடே. 3 வேளையுமா? ஒரே வேளை. அண்மை செய்தியில் முதலமைச்சர் எழுதிய 40க்கு 40 முதலமைச்சர் எழுதிய இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். 40க்கு 40 தென் திசையின் தீர்ப்பு என்ற ஆவண நூலை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட அதனை திமுக பொருளாளர் TR பாலு பெற்றுக்கொள்கிறார். இப்பாட்டு உம்முடையதுதானே? பின்ன மண்டபத்துல யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னுடையதான் ஐயா. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுதிய தென்திசை ஈர்ப்பு என்ற அடிப்படையில் அந்த ஆவண நூலை தற்போது திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட, அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசு பெற்று செல்லலாமே. ஐயா புலவரே, தருமி. ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்துல பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் புறக்கணிச்சிருந்தாங்க. வாங்கனே, வண்டியில இருங்கனே. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? போடா. அதற்கு ஏத்த மாதிரி திமுகவுடைய அமைப்பு செயலாளரான திரு RS பாரதியும் தொடக்கத்துல திமுக பங்கேற்காது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஐஸ்கிரீம் வேணுமா? காலிக்கப்பா கொடுத்துருக்கானே. ஏப்ரல் ஃபூல். ஃபார்வர்ட் பண்றா. க்ளோஸ் பால். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் திரு ஏவா வேலு உள்ளிட்ட பல்வேறு சீனியர் அமைச்சர்களும் பங்கேற்று, அதாவது சிரிச்சு பேசிக்கிட்டு அந்த தேநீர் விருந்தில் அவங்க பங்கு பெற்றது தான் கூட்டணி கட்சியினரை எக்கச்சக்கமாக கொதிப்படைய வச்சிருக்குங்க. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. இந்த ஈவேரா மாதிரியா விலை மாதிரி வீட்டிலே இருந்தவன் 3 பெண்கள்கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு நாங்கள் மட்டுமா இன்பம் துய்த்தோம், அவர்களும் தானே இன்பம் துய்த்தார்கள், பணத்தை தட்டி பறிச்சுட்டு வெள்ள கருணாநிதி. அதுதான் அளவுகோலா? போவையா மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதன்னு சொல்லுவாங்க. மிதிப்பையா அன்னைக்கு காபி ஷாப்ல வச்சு அண்டாவை கழுவி பொலிச்சுன்னு ஊத்துனா அப்பவே அறிவு வரல. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. திமுகவினரோ மூச்சுக்கு 300 தடவை பாஜக எதிர்ப்புங்கிறாங்க. ஆளுநர் எதற்கு மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு ஆளுநர் சரியில்லை அப்படின்லாம் கடுமையாக கண்டனம்லாம் தெரிவிச்சுட்டு, அடங்கப்பா என்ன தேடுற? இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. இப்ப பார்த்தா கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், முதன்மை செயலாளர், இளைஞர் அணி செயலாளர், இப்போ உனக்கு என்ன வேணும்? பிக்கினி போடணுமா சொல்லு, போடுறேன். பிக்கினி என்ன குட்டிக்காரனுமே ஓடுவான். பிரேக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சீனியர் அமைச்சர்கள் அப்படின்னு பட்டாளமா போய் கூடி குழாவி எக்கச்சக்கமா கொண்டாடி தீர்த்திருக்காங்க. அடங்கப்பா, நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன், இது அந்தர் பல்ட்டிடா சாமி. இதுதான் நீங்க ஆளுநரை எதிர்க்கக்கூடிய அறிகுறியா?
சொல்லுங்க பாப்பா, இப்படிதான் நீங்க எதிர்ப்பீங்களா? இரட்டை நிலைப்பாடா இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மூச்சுக்கு 300 முறை இது திராவிட மாடல் அரசாங்கம், இது திராவிட மாடல் அரசாங்கம்லாம் பேசிட்டு இருக்காரு இல்லையா முதலமைச்சரும் திமுகவினரும். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீங்க தான் ரொம்ப ரோசக்காராச்சே. எங்க எந்த பக்கம்? தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தேன். தண்ணி குடிக்கவா? மீசையில மீன் முள் ஒட்டி இருக்கு, தண்ணி குடிக்க வந்து போய் நல்ல ஐடியா. யோ என்ன 2000 ரூபாய்க்கு பொட்டி தூக்குவானு சொல்லிட்டு நீ 2 ரூபாய்க்கு பொட்டி தூக்குற. நீ எல்லாம் ஒரு மனுஷன். இது உனக்கு கேவலமா இல்ல? திராவிட சித்தாந்தத்தையே கடுமையா விமர்சிக்கிறாரு. அந்த கூட்டத்துல பங்கெடுத்திருக்கலாமா? கமலா எனக்கும் பஸ்ல இருந்துச்சு. நீங்க ஒப்பனுங்க செருப்பால் அடிச்சு விட்டீங்களே. ஆனங்கட்ட பையன் பொறுக்கிறதுக்கு பொறுப்பு. தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருமாவர்கள். உன் பேர் என்ன? என் பேரை கேள்விப்பட்டிருக்கியா? என் பேரை ஏன் வாயால சொல்றியா? வேற கேட்டா சொல்றா சுண்ணாம்பு. தீப்பொறி திருமுகம். தீப்பொறியா? தீப்பொறினா எப்படி? அப்படியே கொழுந்து விட்டு எரிவியா? எரிமலையா செதறுவண்டா, அக்னியா கக்குவேன். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்னி குழம்புடா. சரி, அக்கினி குழம்புங்கிறியே, அதுல ஒரு கரண்டிய மோந்து இந்த வக்கப்போர்ல ஊத்து, வக்கப்போர் எரியுதான்னு பாப்போம். அடங்க மறு. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. அத்து மீறு. திமிரு எழு, திருப்பி அடி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை. மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அணைக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு பிரதமர் யார், முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார். யாரு? யாருக்கிட்ட விடுற? இவன் சஞ்சய் ராமசாமியா? உழைப்புனா என்ன தெரியுங்களா? உழைப்புனா என்ன தெரியுமா? அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? தன்னுடைய உடலை வருத்தி, தன்னுடைய அத்தனையும் இழந்து, தன்னுடைய இனத்திற்காக, தன்னுடைய மக்களுக்காக. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. அதன் விடுதலைக்காக களத்திலே நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் திருமாவர்கள். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். ஒருத்தர்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு. திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்பை தூக்கி காட்டுவாரு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு. அப்புறம் ஆமகரி பேசுவாரு. அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு. தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திருமாயிரு. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.